ஹலோ. ஜிம்முக்கு எத்தனை நாள் வரீங்க? நான் ஒரு 3 மாசமா இருப்பா. வந்து என்ன தெரியும் உங்களுக்கு உடம்புல? கொஞ்சம் கொஞ்சம் வீங்கி இருக்கு, லைட்டா அப்பப்போ பம்பா இருக்கு. அப்படியே அது அவர்கிட்ட கேளுங்க. நீங்க இந்த ஜிம்முக்கு வந்து என்ன நினைக்கிறீங்க? ஒண்ணு நினைக்கிறீங்க? இப்ப ரொம்ப பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஸ்கின்னியா வந்தா கொஞ்சம் பல்கா இருக்கு. ஓ ஓகே சரி. டெய்லி என்ன சாப்பிடுறீங்க நீங்க? சொல்லுங்க. டெய்லி என்ன சாப்பிடுறீங்க? டெய்லி 4 முட்டை, ஒரு 100 கிராம் கறி. தண்ணி எல்லாம் குடிப்பீங்களா? டெய்லியும் தண்ணி 6 லிட்டர் தண்ணி. 6 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க. ஓகே ஓகே சரி. ஜீவித் அவர்களே, நீங்க ஜிம்முக்கு எத்தனை நாளா வரீங்க? 1.5 மாசமா வரேன். 1.5 மாசமா டெய்லி கரெக்டா கிளாஸ் போடுறீங்களா? இது ஒரு விவகாரமான கொஸ்டின். அந்த கணக்கை பார்த்தா நான் கரெக்டா 1/2 மாசம் வந்திருப்பேன். 15 நாள் 30 20 நாள் வச்சுக்கலாம். கரெக்டா வந்து ஆமா, அது கட்ட வச்சிருவாங்க. ஆமா, ஃபீஸ் கட்டலன்னா வெளியே துரத்தி விட்டு. நீங்க ஃபீஸ் கட்டிட்டீங்களா? ஹலோ தம்பி, உடம்புல ஒல்லியா இருக்கு. என்ன பண்றதே தெரியல. ஒல்லியாயிட்டா பெருசாகணும். வழி சொல்லுங்க. எதுவுமே இல்ல, டெய்லி சாப்பிடுங்க. நல்லா டெய்லி தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சா பெருசாயிடுமா? ஆமா. கிரீட்டின் புரோட்டீன்லாம் எடுக்காதீங்க, கல்லு வந்துரும். அப்புறம் நீங்க தான் ஆர்டர் பண்றீங்க கேள்விப்பட்டேன். கிரீட்டின் ஆர்டர் பண்றீங்க கேள்விப்பட்டேன். என்ன ஃபிளேவர் ஆர்டர் பண்றீங்க? நான் ப்ளூபெர்ரி. அப்புறம் என்ன கல்லு வந்துரும் கில்லு வந்துரும்? நீங்க ப்ரோ நான் சொல்ற பிராண்ட் சாப்பிட்டா இல்ல வர. என்ன பிராண்டு? சொன்ன வீட்டுல அடிப்பாங்க. சொல்றா நீ சொல்றா. அவன் கிரீட்டின் எடுக்கிறாரு நினைக்கிறேன். அவன் காசு அவன் பாடி எடுத்துட்டு நாசமா போறானா இல்ல செமையா ஆறானா அது அவன் இஷ்டம். தம்பிங்க உங்களை பத்தியா பேசுறீங்க? எங்க போறீங்க? ஆனா அவனை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். அவன் பையன் எல்லாம் கொஞ்சம் தடவும், அதை மட்டும் பாத்துருங்க. இந்த ஜிம்முக்கு வரவங்க வீடியோ போடுவோம்டா. என்னடா பேசுறீங்க? சரி வாங்க, இல்ல சும்மா வாங்க. இங்க வாங்க. இவருதான் நிஷாந்த். நீ என்ன பார்த்து பேச போதும். நீங்க எத்தனை மாசம் எத்தனை மாசம் ஜிம்முக்கு வர? நான் வரல ஜிம்முக்கு. அப்புறம் இப்ப உள்ள எதுக்கு அப்புறம் ஜிம்முல வந்து எக்ஸசைஸ் பண்ண வந்தேன் நானு. சரி, எத்தனை மாசம் வரீங்க? தெரியல. ஏன் ரெகுலரா வர மாட்டீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சார். கட் பண்ணிடுறா. அப்புறம் ஏன் இத்தனை நாள் ஜிம்முக்கு வரல நீங்க? இங்க பாருங்களா ஐயா, நான் ஒத்துக்கிறேன். 3 நாளா குடிச்சிட்டீங்களா? ஓ அப்படி. அதெல்லாம் நான் ஜிம்முக்கு வரல. ஏன்னா ஜிம்முக்கு வந்து குடிச்சிட்டு யாருமே வரக்கூடாது. குடிச்சா ஜிம்முக்கே வரக்கூடாது. அது குடிக்கிறது மறக்கணும்னா ஜிம்முக்கு வரல கண்டிப்பா. அது வந்து ஒரு மென்டாலிட்டி பா. ஒருத்த லவ் ஃபெயிலியர் பண்ணுவாங்க. வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். வீட்டுல வயசாத்துருவாங்க. இல்ல ஒரு மென்டாலிட்டி பா எல்லாத்துக்கும். நம்ம எனக்கு வந்து ட்ரிங்க்ஸ் ஹேபிட் உடனே விட முடியல. லைட்டா என் தம்பி வாங்க. நீங்கதான் இங்க வாங்க. இவர்தான் நம்ம மோகன். ஒரு மென்டிஜி கத்துறீங்க. இந்த 2 தம்பியாலும் நான் ட்ரிங்க்ஸ் ஹேபிட்டா விட்டேன். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மோகன் இதான் பேசுங்க. நீங்க அவரை இறக்கி விடுங்க. நீங்க அவரை நீங்க பேசுங்க. என்ன பேசணும்? இல்ல சொல்ல வரீங்க? உண்மையை பேசுங்க. உண்மையை பேசுங்க. ரெடி பண்ணோம். ஒரு அளவுக்கு ரெடி பண்ணோம். நல்லதா பேசுங்க. எனர்ஜெட்டிக்கா. ஏன் உங்களுக்கு இருக்குது? ஒர்க் அவுட் பண்றதுனால. அப்புறம் ஒர்க் அவுட் பண்றதுனால செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்கிரீஸ் ஆகும். இல்லை பக்கி பையன்டா போங்கடா. வீடியோ இருங்கடா, கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இருக்குஜி. நன்றி வணக்கம். இருங்க கட் பண்ணாதீங்க. போடு நிஷாந்த், இவன் மூஞ்ச காட்டுங்க. கேமரா பார்த்தாவே ரொம்ப பயப்படுறான். ஆனா எடுக்கிறது ஆஃப் பண்ணதான். பேசுங்க. ஏதாவது சொல்லுங்க. நாட்டுக்கு ஏதாவது சொல்லுங்க.